ரெஸ்லிங் அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 3, ஜே யூசோ கிங் ஆஃப் த ரிங் செமிஃபைனல் மேட்ச்சில் வின் பண்ணதே பல ஆடியன்ஸுக்கு பிடிக்காம சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக டிஸ்லைக் போட்டிருப்பாங்க. அப்போது ஜே யூசோ ஜெயிக்கிறது ஆடியன்ஸுக்கு பிடிக்கலையான்னு கேட்கலாம். ஜே யூசோ ஜெயிக்கிறது தப்பில்லை, பட் ஜே யூசோக்கு WWE ஓவர் புஷ் கொடுக்கறது ஆடியன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. பார்க்கலாம் WWE இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு. நம்பர் 2, ஜே யூசோ vs ஓபா ஃபெமிக்கு நடக்க போகிற ஃபைனல் மேட்ச்சில் ஜே யூசோ வின் பண்ணால் நீங்கள் ஹாப்பியா? பட் இதுதான் நடக்க போகுது. அதாவது பெட்டிங் ஓட்ஸில் ஜே யூசோ தான் செம்ம ஃபேவராக இருக்கார். ஒருவேளை ஜே யூசோ ஃபைனல் மேட்ச்சில் வின் பண்ணால் ட்ரிபிள் ஹெச்சை ஆடியன்ஸ் வச்சு செஞ்சிருவாங்க. இதுக்கு பதிலாக ஓபா ஃபெமி ஃபைனல் மேட்ச்சில் வின் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் அண்டு ப்ராக் லெஸ்னர் இவங்க 2 பேர் கூடயும் சம்மர் ஸ்லாம் பேப்பரியில் மேட்ச் பண்ண போகிறேன்னு ஓபா ஃபெமி சொன்னால் சும்மா தரமாக இருக்கும். பார்க்கலாம் இதெல்லாம் நடக்குமான்னு. நம்பர் 1, ரோமன் ரெயின்ஸோட பிளட் லைனுக்கு 2020 அதிகப்படியான புஷ் WWE கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ அதை விட அதிகமாக WWE புஷ் கொடுக்க போகிறதா நம்ம ட்ரிபிள் ஹெச்சே ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. காரணம் பிளட் லைனால் WWEக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்குது. ஆனால் நார்மல் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமனோட பிளட் லைனை மட்டுமே WWEல வச்சுக்கிட்டு மற்ற டேலண்ட் ரெஸ்லரை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, அதுதான் மற்ற ரெஸ்லருக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.